தற்போது பலரும் வேலை மற்றும் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும், சொத்துக்களை சம்பாதிக்க வேண்டும், தொழிலில் முன்னேற வேண்டும் என போட்டி போட்டுக்கொண்டு தங்களை தாங்களே மன அழுத்தங்களுக்கு உள்ளாக்கி கொள்கின்றனர். இவ்வாறு மன அழுத்தங்களில் இருப்பவர்கள் முறையாக தூக்கம் இல்லாமல் தவித்து வருகின்றனர். இந்த தூக்கமின்மை பிரச்சனை அவர்களின் தனிப்பட்ட வாழ்விலும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பது சர்வதேச ஆய்வில் தெரிய வந்துள்ளது குறித்து விரிவாக பார்க்கலாம். 2025ஆம் ஆண்டு சர்வதேச தூக்கம் குறித்த ஆய்வறிக்கை ஒன்று வெளியாகி உள்ளது. அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. இதில் இந்தியாவில் ஸ்லீப் டிவோர்ஸ் என்ற போக்கு இந்திய தம்பதிகள் மத்தியில் அதிகரித்து வருவதாக தெரிய வந்துள்ளது. ஸ்லீப் டிவோர்ஸ் என்றால் தம்பதிகள் ஒரே வீட்டில் இருந்தாலும் தனித்தனியே உறங்குகின்றனர் என அர்த்தம். இந்தியாவை சேர்ந்த 70%க்கும் அதிகமான தம்பதிகள் தனித்தனியாக படுத்து உறங்குவதையே விரும்புகிறார்கள் என இந்த ஆய்வறிக்கை கூறுகிறது. இதற்கு முக்கிய காரணம் பகல் முழுவதும் பல்வேறு மன அழுத்தங்களுடனும் பரபரப்புகளுடனும் பல்வேறு பணிகளில் ஈடுபடுவதால் அமைதியான தரமான தூக்கம் வேண்டும் என்பதற்காக தங்களுடைய துணைவியை பிரிந்து இவர்கள் உறங்குவதாக இந்த ஆய்வறிக்கை கூறுகிறது. இந்தியாவில் 78% தம்பதிகள் இந்த ஸ்லீப் டிவோர்ஸ் முறையில்தான் உறங்குவதாக தெரிய வந்துள்ளது. சீனாவில் இது 67%ஆகவும் தென்கொரியாவில் இது 65%ஆகவும் இருக்கிறது. நாடு முழுவதும் 13 நகரங்களை சேர்ந்த 30,000 தம்பதிகளிடம் இந்த ஆய்வறிக்கை ஆனது நடத்தப்பட்டு இருக்கிறது. இதுவே அமெரிக்கா மற்றும் பிரிட்டனில் நடத்தப்பட்ட ஆய்வில் 50% தம்பதிகள் எப்பொழுதும் சேர்ந்தே உறங்குவதாகவும் 50% தம்பதிகள் வாரத்தில் 1 அல்லது 2 நாட்கள் மட்டுமே தனித்தனியே உறங்குவதாகவும் பதிலளித்து உள்ளனர். இவ்வாறு தம்பதிகள் தனித்தனியே பிரிந்து உறங்குவதற்கு கணவர் குரட்டை விடுவது அல்லது சுத்தமாக மூச்சு விடுவது, தங்கள் இருவரும் வெவ்வேறு சமயங்களில் தூங்க செல்வது, படுக்கையில் படுத்து கொண்டே போன் பார்ப்பது போன்றவற்றை காரணமாக கூறுகிறார்கள். தனித்தனியே உறங்குவதன் மூலம் தங்கள் தூக்கத்தின் தரம் உயர்ந்திருப்பதாக தம்பதிகள் கூறுகிறார்கள். இருந்தாலும் நிபுணர்கள் இவ்வாறு தம்பதிகள் தனித்தனியே படுத்து உறங்குவது அவர்களின் உறவு முறைகளுக்கு நல்லதல்ல என கூறுகின்றனர். தம்பதிகள் சேர்ந்து உறங்கும் பொழுது அவர்களுக்கிடையே லவ் ஹார்மோனான ஆக்சிடாசின் என்பது சுரக்கும். நம்முடைய மன அழுத்தம் மற்றும் மனசோர்வு, பதற்றம், கவலை உள்ளிட்டவற்றை குறைக்கும் தன்மை கொண்டது என கூறுகின்றனர். இது வாழ்நாளை அதிகரிக்கும் என்றும் தெரிவிக்கின்றனர். எப்பொழுதுமே சேர்ந்து உறங்குகிறோம் என கூறிய தம்பதிகளிடம் நடத்தப்பட்ட ஆய்வில் இவ்வாறு தங்களுடைய கணவன் மனைவியோடு சேர்ந்து உறங்கும் போது தங்களுடைய காதல் 53% அதிகரித்து இருப்பதாகவும், சௌகரியமாக தாங்கள் உணர்வதாகவும், மன ரீதியாக ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கிறது என்றும் கருத்து தெரிவித்து உள்ளனர். இந்த அவசர உலகத்தில் வேலை, குடும்பம், சமூக எதிர்பார்ப்புகள், பிள்ளைகள் வளர்ப்பு உள்ளிட்டவற்றை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காக பலரும் தங்களை பார்த்து கொள்ளாமல் தங்களுடைய தூக்கத்தை தியாகம் செய்கின்றனர். இது பின்னாளில் பெரிய பிரச்சனைகளுக்கு வித்திடுகிறது என மருத்துவர்கள் தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர். இந்தியாவில் 69% பேர் மன அழுத்தமே தங்களுக்கு தூக்கமின்மையை ஏற்படுத்துவதாக கூறுகிறார்கள். இந்தியாவில் ஆண்களை விட பெண்களே மோசமான தூக்கத்தை கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஒரு வாரத்தில் பெண்கள் 3.83 இரவுகளே நிம்மதியாக தூங்குகிறார்கள். ஆண்கள் 4.13 இரவுகளே நிம்மதியாக உறங்குகிறார்கள் என மற்றொரு ஆய்வு கூறுகிறது. குறிப்பிடத்தக்கதாகும். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.